மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடு. ஆண்டவரை பார்த்து சொல்லுமா? உயர்ந்தவரே நீர்தான் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறவர் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிழுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த பாதம் பணிந்திடுவோம். சத்திய தேவன் நீரே பணிந்திடுவோம். கழுவி நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாமே சுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாமே சுவை மகிமை மாட்சிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை மகிழுடன் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே நல்லவரே வல்லவரே என்றும் செலுத்திடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம், மகிழுடன் தொழுதிடுவோம். நல்ல 2 கரங்களை தட்டி ஏசப்பா மகிமைப்படுத்துவோமா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். பரலோகத்தில் கோடிக்கணக்கான தேவதூதர்கள் இருந்தாலும் பூமியில் இருக்கிற சாதாரண நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி துதிக்கும் பொழுது அவன் நடுவில் பிரசன்னமாகிறார். அலையிலுயா சொல்லுவோம். அலையிலுயா. இந்த காலை ஆராதனையில் ஆண்டவரை துதிக்கும்படியாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாம் இந்த நாளில் கூடி வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கடந்த 5 மாதங்களும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மை செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையுமே செய்யலை அப்படின்னு இங்கே இருக்கிற யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம உயிரோடு இருப்பதே ஆண்டவர் நமக்கு செய்த பெரிய நன்மை. அலையிலையா சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து நமக்கு சுகம் கொடுத்து நம்மை வழி நடத்தின அந்த நல்ல ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல கைகளை தட்டி பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுமா. அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக கடந்த 5 மாதங்கள் நம்மை பாதுகாத்து வழி நடத்தினதற்காக ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. கடந்த 5 மாதங்கள் நம்ம செய்த எல்லா பாவங்களையும் எல்லாவற்றையும் மன்னித்தவர். நோய்களை படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. நம்முடைய ஆத்மாவை மரணத்திற்கு விலக்கி பாதுகாத்த அந்த ஆண்டவருக்கு அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆமே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நல்ல கைத்தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லும். அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை அப்பா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். என்னை வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். அவர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக ஆமே ஒரு நாளும். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழுகின்றார். இளமை புதிதாக்கி மகிழுகின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக
ஆமென். நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் தம் வழிகள் எல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம் ஆமென் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காணச் செய்தார், ஜனங்களை காணச் செய்தார். அதிசய செயல்கள் ஜனங்களை காணச் செய்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வோமா, அவர் செய்திருக்கிற நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நல்லா ரெண்டு கரங்களை தட்டி அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா? ஒரு 2 நிமிஷம் நல்லா வாய்களை திறந்து ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோமா? கடந்த 5 மாதங்களோ அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக அவர் உன் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி பாதுகாத்திருக்கிறார். ஏசபாக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். இந்த 5 மாதம் ஆண்டவர் நம்ம செய்த தண்டனைக்கு மட்டும், நாம் செய்த தப்புக்கு மட்டும் தண்டனை கொடுத்திருந்தா நிச்சயமா இன்னைக்கு இந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்க முடியாது. அவருடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்தார், நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கினார், நம்முடைய பிராணனை அழிவுக்கு பாதுகாத்தா. அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை தாவீது சொல்றாரு, அவர் செய்த நன்மைக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் கையில் எடுத்துக்கொண்டு அவரவே தொழுது கொள்வேன். அவர் செய்த நன்மைக்கு ஈடா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அத்தனை நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நம்ம இன்னொரு பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன். ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்த அதே ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். தவிர விசுவாசிக்கிறீங்க? சத்தமார் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருவா மேல் முன்னே சமமாகுவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருவா மேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே,
ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். சொல்லுவோம், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வள்ளிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வள்ளிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி உன்னதமானவரே துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வள்ளிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வள்ளிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஹோசன்னா ஜெயம் என்று அர்ப்பணிப்போமே. விசுவாசத்தோடு சொல்லுவோமா, இந்த மாதத்துல நமக்கு முன்னாடி இருக்கிற எல்லா தடைகளை உடைக்கும்படி அர்ப்பணிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வள்ளிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வள்ளிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வள்ளிகள் ஆக்குவா. எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்வோமா, இந்த மாசத்துல எனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் மாற்றி போட வல்லவர். எனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சொல்லுமா, வில்லை உடைத்திடுவார், வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் நம்முடைய தேவன். நமக்கு அற்புதம் செய்கிறவர், நமக்கு முன்னாடி இருக்கிற கோணலாவை செவ்வையாக்குகிறவர், நமக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிறவர். ஏசப்பா சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதம் எனக்கு முன்னாடி இருக்கிற தடைகளை மாற்றி போடுவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பதற்காக ஸ்தோத்திரம். அவர் இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவர், பெண்களை கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிக்கிற நல்ல ஆண்டவர். ஏசப்பா நன்றி செலுத்துங்க ஆண்டவரே. நிச்சயமா எனக்கு ஆண்டவரை விடுதலை கட்டளையிட போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஓயா எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் தெய்வ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு நம்ம ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் நம்ம கூப்பிடுதலின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர். நாம் எப்பெல்லாம் துதிக்கிறோமோ அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டையை சுற்றி 7 நாட்கள் அவங்க துதிச்சாங்க. 7 நாட்கள் அவங்க துதித்து கொண்டிருந்தாங்க. 7ஆம் நாள் அவங்க துதிக்கும் பொழுது அங்க என்ன நடந்தது தெரியுமா? அவங்க முன்னாடி இருந்த எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த முதல் நாள்ல, இந்த 6வது மாதம் 1ஆம் தேதி நீங்க விசுவாசத்தோடு கர்த்தரை துதிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடாதபடி இருக்கிற எல்லா எரிகோ கோட்டை இடிந்து விழும். எல்லா எரிகோ கோட்டை இடிந்து விழும். நல்ல வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய நாமத்தை சொல்லி உயர்த்துங்க. எபினேசரே உமக்கு நன்றி, யெகோவா ஈரே உமக்கு நன்றி, எல்ஷடாய் உமக்கு நன்றி, இயேசுவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வலோகத்தின் ஆண்டவர் நாம் துதிக்கும் போது அவர் நம் நடுவிலே பிரசன்னமாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலோ நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் இப்பொழுது நம் நடுவிலே பிரசன்னமாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஆலயத்தின் நடுவில் அவருடைய கண்கள் உங்க மேல வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எந்த சூழ்நிலையோடு இந்த ஆலயத்திற்கு வந்திருந்தாலோ ஆண்டவருடைய கண்கள் உங்க மேல வைக்கப்பட்டிருக்கிறது. உங்க கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்க கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே நாங்க நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உமக்கே நாங்கள் எங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு தானியேல் சொன்னாரு, தானியேலை பார்த்து அந்த ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறது, எப்படி இந்த போராட்டத்திலிருந்து தப்பிக்கிறது நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த 6வது மாதம் நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன், அவர் உங்களை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிப்பார். நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை எரிகிற அக்கினி சூளைக்கு தப்புவிப்பார். இயேசுவை நல்லா மகிமைப்படுத்துங்க. வாய்களை திறந்த ஆண்டவரே, இதுவரை எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி. 5 மாதங்கள் எங்க குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்தினதற்காக நன்றி. எங்களை போஷித்ததற்காக நன்றி. எங்க கையிட்டு சேர வேலையை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. பிரயாணத்தில் எங்க கூட இருந்து பாதுகாத்ததுக்காக நன்றி. நீங்களே நன்றி செலுத்துங்க பார்ப்போம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வாய்களை திறந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்க. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் எங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தீங்க நன்றி. நாங்க வாகனத்தில் போகும்போதெல்லாம் எங்க கூட இருந்து பாதுகாத்தீங்க நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு படிப்புல நல்ல ஞானத்தை கொடுத்தீங்க நன்றி. நல்ல ஜெயத்தை கொடுத்தீங்க உமக்கு நன்றி. எங்க குடும்பத்தில் நல்ல சமாதானத்தை கொடுத்தீங்க நன்றி. ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்வோமா? நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. கடந்த 5 மாதங்களும் நன்றி ராஜா எங்களை பாதுகாத்து வழி நடத்தினதற்காக. ஆமென். நன்றி ராஜா இயேசு ராஜா. சொல்லுவோமா? ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து, உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. முழு உள்ளத்தோடு சொல்வோமா? அப்பா, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. இந்த 5 மாதங்களுக்கு கூடவே குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீர்
சென்றீரையா. நன்றி ராஜா. நல்ல கைத்தட்டி முழு உள்ளத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு முழு பலத்தோடும் ஆராதனை செய்வாயாக என்று சொன்னது போல. ஆமென், ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. எங்க குடும்பத்துல, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. எல்லாரும் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா? முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நன்றி செலுத்துவோம். இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. சொல்லுமா? நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. நல்ல கரங்கள் அசைத்து சொல்லுவோமா? அப்பா, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை உமக்கே, அனுதினமோ உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. காண்பவரே உம்மை ஆராதிப்பே, காப்பவரே உம்மை ஆராதிப்பே. சபை பார்த்து சொல்லுவோமா? உங்க ஆராதனை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர், உங்க துதி பலிகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுபை ஆராதிப்பே. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுபை ஆராதிப்பே. வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பே, குருதோலை ஏந்தி ஆராதிப்பே. வெண்ணாடை அணிந்து குருதோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பே. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த
ஆமென். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை 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 ஆராதிப்பேன். நல்லா ரெண்டு கரங்களை தட்டி ஏசப்பா மகிமைப்படுத்துவோமா? அவரை துதிக்க துதிக்க துதிக்க, அவரை ஆராதிக்க 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 தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் மத்தியிலே பலவில்லாமல் இறங்குகிறது. தேவ ஆவியினால் நம்மை நிரப்புகிறவர். அவர் நம்முடைய ஆராதனைகளை, நம்முடைய துதிபலிகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நம்ம எல்லாருமே பாட்டு படிக்கிறோம், நம்ம எல்லாருமே ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க சரீரத்தை நீங்க ஜீவ பலியா ஒப்பு கொடுப்பது தான் புத்தி உள்ள ஆராதனை. நம்ம பாட்டு படிக்கிறதுனாலயோ இல்லைன்னா கை தட்டுறதுனாலயோ ஆண்டவர் ஆண்டவர் நம்ம ஆராதனை ஏற்றுக்கொள்ளணும்னா, ஆண்டவர் நம்முடைய ஆராதனையில பிரியப்படணும்னா, ஆண்டவர் ஒண்ணு எதிர்பார்க்கிறாரு. என் மகளுக்கு நல்லா பாட தெரியுமா, இல்லைன்னா நல்லா கைத்தட்ட தெரியுமா, நல்லா சத்தமா பாடுவாளா? இல்லை, ஏசப்பா அதை எதிர்பார்க்கல. நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணுமா? கடந்த 5 மாதங்கள் ஒருவேளை இந்த சரீரத்தை ஆண்டவர் விரும்பாத காரியத்திற்கு, ஆண்டவரை துக்கப்படுத்துற காரியத்துக்கு நம்ம கண்களை, நம்ம இருதயத்தை, நம்ம சிந்தையை, நம்ம கைக்க, நம்ம காலை ஒப்பு கொடுத்திருந்தோம்னா, இந்த 6வது மாதம் முதல் நாள்ல ஆண்டவரே எங்களை நாங்க பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, எங்களை நாங்க பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஏசப்பா அந்த ஆராதனை தான் விரும்புவார். ஏசப்பா அந்த ஆராதனையில தான் அவர் வாசம் பண்ணுவார். அந்த ஆராதனையில தான் அவர் பிரியப்படுவார். உங்க இருதயத்தை நீங்க யோசிச்சு பாருங்களேன். உங்க சரீரத்தை இந்த 5 மாதங்கள் எத்தனையோ முறை ஆண்டவர் விரும்பாத நினைவுகள், ஆண்டவர் விரும்பாத காரியத்திற்கு நம்ம இடம் கொடுத்திருப்போம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோமா? வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் சரீரத்தை நான் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இந்த 6வது மாதம் நீங்க விரும்பாத எதுவுமே வாழ்க்கையில வேண்டாம் ஏசப்பா. உங்களை துக்கப்படுத்துகிற எதுவுமே வாழ்க்கையில வேண்டாம் ஆண்டவரே. உங்களை வேதனைப்படுத்துகிற, உமக்கு பிரியம் இல்லாத எதுவுமே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இந்த 6வது மாதம் முதல் நாள்ல என்ன நான் பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பாப்பா, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பாப்போம். வேதம் சொல்லுகிறது, நம்மை பாவம் இல்லை என்பமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள்ள இராது. யோசிச்சு பாருங்க, ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் நம்ம எத்தனை முறை நாம் பாவம் செய்து ஆண்டவரை துக்கப்படுத்திப்போம். நம்முடைய கண்களில் பார்த்த காரியத்தினால, நம்முடைய இருதயத்தில் தவறான சிந்தை யோசித்ததுனால, நம்முடைய வாயின் வார்த்தையினால மற்றவர்களை பேசினதுனால, நம்ம கையினால ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சதுனால, எல்லாவற்றையும் வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. வேதம் அதை தான் சொல்லுது. உங்க சரீரத்தை நீங்க ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். உங்க சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே பரிசுத்த. அந்த ஆவியானவர் தான் நம்மளை சகல சத்தியத்திலே வழி நடத்துவார். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல். உமக்கு சித்தம் இல்லாத எது வேண்டான்னு சொல்லுமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே பரிசுத்த, நீங்க விரும்பாத ஆமே ஆவியானவரே பரிசுத்த, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும். ஆண்டவர்கிட்ட கேட்போமா?
5 மாசம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத நிறைய இடத்துக்கு நம்ம சென்று இருந்திருக்கோம். ஆனா இந்த 6வது மாதம் ஆண்டவர்கிட்ட எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கேளுங்க. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் அப்படியே கேட்போமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வம். இந்த 6வது மாதத்திலிருந்து உமக்கு பிரிய எதுவுமே நீங்க துக்கப்படுறது வேண்டாம் ஏசப்பா. எனக்கு கற்று தாரும் தெய்வமே. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் நம்மை சரிப்படுத்துகிறவர். ஒருவேளை அவரை விட்டு தூரமாக போனாலும் மறுபடியும் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவர். எப்ராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி மறந்து போவேன் என்று சொன்னவர். அன்னைக்கு இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூரமாக போனப்போ கூட மறுபடியும் தகப்பனை தேடி எப்போ என் பிள்ளை வருவான்னு காத்திருந்து, பிள்ளை வந்த பொழுது மறுபடியும் அணைத்து கொண்டு முத்தம் கொடுத்து மறுபடியும் தன்னுடைய குமாரனாய் அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த காலை ஆராதனையில் இந்த 5 மாதங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போன அனுபவங்க வாழ்க்கையில் இருந்திருந்தா, இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது மறுபடியும் அவருடைய பிள்ளைகளாய் நம்மை சேர்த்துக் கொள்வா, அவருடைய பிள்ளைகளாய் நம்மை சேர்த்துக் கொள்வா. இந்த 5 மாதங்கள் வழி நடத்தின எபினேசராய் நம்ம கூட இருந்து வழி நடத்தின ஆண்டவர் இந்த 6வது மாதம் நம்மை நடத்த போதுமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரை நமக்கு முன்னாடி சென்று தடைகளை மாற்றினவர், கோணலை சபையாக்கினவர். தாவீது சொல்றாரு, சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று நான் அறிவேன், பிரியமாய் இருக்கிறேன் என்று அறிவேன். யோசிச்சு பாருங்க, இந்த 5 மாதங்கள் எத்தனையோ சத்துரு நமக்கு விரோதமாய் எழும்பி வந்தது உண்மைதான். ஆனா சத்துரு ஜெயம் கொள்ளாதபடி கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுத்தார், கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்தார். அந்த ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, இந்த மாதத்துல செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் எதெல்லாம் உங்க இருதயத்துல பாரமா அழுத்துதோ, என் பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த காலை ஆராதனையில் அவருடைய சமூகத்துல அப்பா உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஆண்டவர் சொல்லுங்க, இந்த மாசம் முழுவதும் உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கம்பா, நீர் எனக்கு செய்வீர்னு உங்களை மட்டும்தான் விசுவாசிக்கிறேன். உம் முன்னே நிறுத்தியுள்ளே, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் உம் சித்தம் செய்வதுதான், உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உங்க சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின், நீங்க விரும்புற மாதிரி என்னை மாற்றுங்கப்பா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அப்பா, எங்க முழு உள்ளத்தோடு உங்க நாமத்தை உயர்த்த, உங்க சித்தத்தை செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், நீரே ஏற்றுக்கொள்ளும். இது ஆராதனை எமக்கென்று செலுத்துகிறோம் அப்பா.